Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. 2025 பொங்கல் அதாவது இந்த ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து இந்த பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப 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 எதிர்பார்த்துருப்பாங்க. முக்கியமாக பொங்கல் அப்படின்னாலே தலை பொங்கலா தளபதி பொங்கலா அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. தலை பொங்கல் அதாவது ஏகே பொங்கல்னு இருக்க வேண்டியது. ஸோ விடாமுயற்சி வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இது தலை பொங்கல்லப்பா தள்ளி வைக்கிற பொங்கல் அப்படின்னு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நியூ இயர்‌க்கு ஏதாவது ஒரு அப்டேட் குடுத்துருவாங்கப்பா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பட் அந்த இது வந்து நடக்காம போச்சு. கொஞ்சம் பொறுத்திருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமா இந்த பொங்கலுக்கு வணங்கான் ரிலீஸ் ஆக போகுது. பாலா சாருடைய ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் கிட்டத்தட்ட 2018க்கு அப்புறமா ஒரு படம் வந்து வருது. ஸோ இந்த படத்துக்காக எதிர்பார்ப்பு நெறையா தான் இருக்கு. ஏன்னா அருண் விஜயோட ஆக்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து அந்த கெட்டப்பா இருக்கட்டும், அவருடைய லுக்கா இருக்கட்டும், ஏதோ நம்ம வந்து பரதேசி படத்துல அப்புறம் வந்து நெறையா விக்ரம் சார வந்து நம்ம வந்து பிதாமகன் படத்துல, ஸோ அந்த மாரி அந்த செம்பட்டையான ஒரு தல, ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்த மாரி ஒரு ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பா வந்து ஒரு நம்பகமான ஒரு கதையா இருக்கும். படம் வந்து நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, பாலா சார் வந்து ரொம்ப கேப் விட்டு தான் ஒரு படங்கள் பண்ணுவாரு. ஸோ அதனால அவர் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து ஆடியன்ஸும் சரி, இண்டஸ்ட்ரியும் சரி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி ப்ராமிசிங்கா தான் ட்ரெய்லர், டீசர் கட் எல்லாமே வந்து இருந்துச்சு. மேக்கிங் ரீசென்ட்டா விட்டுருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சித்தா டைரக்டர் இருக்காரு. ஸோ சித்தார்த் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து அதிகமா வந்து பேசப்பட்டுச்சு. அந்த டைரக்டர் எஸ்.யு. அருண்குமார் கூட தான் வீரதீர சூரன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார், அதுக்கப்புறம் வந்து துஷாரா விஜய் நடிச்சிருக்காங்க. ஏதோ சின்ன பிள்ளைய ஒரு ஒரு அவருடைய பொண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு கதையா தான் இருக்கலாம் அப்படின்றது தான் அதிகமா பேசப்படுது. ஏன்னா, அவர் இதுக்கு முன்னாடி சித்தா படத்துல பேசின கன்டென்ட் வந்து ரொம்ப தேவையான கன்டென்ட்டா அந்த சொசைட்டிக்கு. ஸோ அதனால எஸ்.யு. அருண்குமாரோட அவர்களுடைய இந்த படத்துக்கு வந்து வெறித்தனமா வெயிட்டிங்ல இருக்காங்க. முக்கியமா இந்த சாமி, தூளு இதுக்கப்புறமா விக்ரம் சார வந்து ஒரு மாரி அந்த வந்து கிளாசிக்கா ஒரு மாரி கமர்ஷியல் படத்துல வந்து எதிர்பார்க்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய லுக்கா இருக்கட்டும், ஸோ அவருடைய அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ எல்லாமே அந்த கிளிம்ஸ் கட்ல வந்து பார்க்கும்போது, ஓகே சம்திங் எல்ஸ் நமக்காக ஒரு வெறித்தனமான ஒரு படம் வந்து விக்ரம் சார் குடுக்குறதுக்காக காத்துட்டு இருக்காரு. வீர தீர சூரன் மூலமா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தருணம்னு ஒரு படம். ஸோ தருணம் வந்து பார்த்தீங்கன்னா, தேஜாவு படத்துடைய டைரக்டர் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவரு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேஜாவு படம் வந்து பார்த்திருப்பீங்க. அருள்நிதி அவர்களுடைய நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு மாரி வித்தியாசமான ஒரு கதைக்களமா இருக்கட்டும். அதே மாரி தருணம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிஷன் தாஸ் ஸோ முதலும் நீ முடிவும் நீ உடைய ஒரு ஃபேம். ஸோ அவரும் ஸ்மிருதி வெங்கட் ஸோ இவங்கலாம் தான் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, ஒரு மாரி த்ரில்லரா இருக்கு. ஆ லவ் பேஸ்டான ஒரு படம் வந்து நம்ம தமிழ் சினிமால வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு தருணம் அப்டின்னா, ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருங்க. அப்டின்ற மாரி லவ்வையும், த்ரில்லரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பண்ண படம் மாரி இருக்கு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த படம் வந்து ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்குன்னு சொல்லணும். முக்கியமா இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு பிரதர்னு ஒரு படத்த வந்து நம்ம ஜெயம் ரவி சார் குடுத்தாரு. ஸோ அந்த படம் வந்து மக்களுக்கு புடிச்சாலும், எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்டின்னு ஏதோ ஒரு ஓரத்துல இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல அமரனும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லக்கி பாஸ்கர் இந்த மாரி படங்கள் வந்து அதிகமா வந்து டாமினேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ பிரதர் படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்ற மாரி தான் அதிகமா பேசப்பட்டுச்சு. ஒரு மிக்ஸடான ஒரு ரிவ்யூ தான் வந்துச்சு. இப்ப பொங்கலுக்கு வந்து "என் வாத்திய பல்ல புடிச்சு பார்க்குறியா?" அப்படின்ற மாரி டயலாக் குடுக்குற மாரி, ஸோ கிருத்திகா வந்து உதயநிதி அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ண காதலிக்க நேரமில்லை படம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இழுக்குதடின்னு ஒரு பாட்டு. ஸோ அது எல்லாரையும் வந்து இழுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏ.ஆர். ரகுமானுடைய மியூசிக்ல. பாட்டுக்காகவே இந்த படத்துக்கு வந்து வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி சாருக்கு வந்து ஒரு ஒரு ஃபன் காமெடி. ஸோ இந்த மாரி வித்தியாசமான ஒரு படம். ஆல்ரெடி அவருக்கு என்ன ஜோன் வந்து அங்க வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்குமோ, எப்படி நமக்கு ஜெயம் ரவிய பார்த்தா பிடிக்குமோ, ஸோ அந்த மாரி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால காதலிக்க நேரமில்லைக்கு காத்து இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு 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 ப்ராமிசிங்கான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமா நம்பப்படுது. நானும் நம்புறேன். அடுத்து வந்து படைத்தலைவன் அப்படின்ற ஒரு படம். ஸோ படைத்தலைவன் நம்மளுடைய கேப்டன் சாருடைய பையன் சண்முகம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு படைத்தலைவன் அப்படின்னும்போது, ஓகே ஒரு கெத்தான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாரி ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கெட்டப்லாம் மாத்தி முடி நெறையா வளர்த்து, ஒரு யானை பத்தின, ஒரு ஊர் பத்தின, ஒரு கிராமம் சார்ந்த ஒரு கதையா தான் வந்து இது தெரியுது. முக்கியமா இந்த படத்தோட அதாவது இந்த ட்ரெய்லரோட கடைசியில வந்து விஜயகாந்த் சாருடைய அந்த செவந்த கண்ண ஒரு ஃப்ரேம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து ஹைலைட்டா இருக்கும். அதுவும் இல்லாம விஜயகாந்த் சாருடைய பாட்டுக்கு "நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி" அப்படின்னு பேக்கிரவுண்ட் பாட்டு போட்டு அவர் வந்து ஃபைட் பண்ற மாரிலாம் வச்சிருப்பாங்க. யார் யாரோ பாட்டு போடுறாங்க. என் புள்ள
அதாவது எங்க அப்பா பாட்டுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட்ல ஃபைட்லாம் பண்ணக்கூடாதாடா, எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாரி அது கேட்ட மாரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து எஸ்.ஆர். சதீஷ்குமார் அப்படின்றவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எதிர்பார்ப்பு நெறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நெறைய பேர் கும்கி மாரி இருக்குங்க வித்தியாசமா. ஏங்க யானைன்னு காமிச்சாலே கும்கின்றவங்களாடா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த படத்துடைய அந்த ஒரு லுக்குக்காக. அதுவும் இல்லாம இந்த படைத்தலைவன் ட்ரெய்லர்ல வந்து ஒரு டயலாக் வந்து இருக்கும். எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா, அ என்ன நம்பி வந்தவங்களுக்காக உசுரவே குடுக்கணும் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்டின்னு ஒரு டயலாக் இருந்துச்சு. அது வந்து ரியாலிட்டியாவும் அது வந்து ரொம்ப பொருந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "நே சிப்பாயா" விஷ்ணுவர்தன் சாருடைய டைரக்ஷன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனுஷன் வந்து ஒரு படத்த வந்து டைரக்ஷன் பண்றாரு. அதுவும் இல்லாம இந்த காஸ்டிங் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மாரி நம்ம ஒரு ஒரு நமக்கு வந்து பரிச்சயப்பட்ட ஒரு காஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். அதித்தி சங்கர் அவங்க நடிச்சிருப்பாங்க. முக்கியமா முரளி சாருடைய பையன் அதர்வான்னு தெரியும். அதர்வாவோட தம்பி வந்து ஆகாஷ் அப்படின்றவரு இதுல வந்து அதித்தி சங்கருக்கு பேரா இருக்கிறாங்க. அதாவது முரளி சாருடைய பையன் ஆகாஷ் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான அதாவது ஹீரோ, ஹீரோயின் அப்படின்ற மாரி ஆகாஷ் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் இந்த ஒர்க் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த படம் கண்டிப்பா வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு டீம் வந்து கன்ஃபார்மா ஒரு ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. ஜனவரி 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லவ் பேஸ்டான ஒரு படமா இருக்கு. அதுவும் இல்லாம அவரு எனக்கு தெரிஞ்சு அதர்வாவே 6.1 அவர் பார்க்கும்போது அதர்வாவோட ஹைட்டா இருக்கிற மாரி தான் தெரியுது. எப்படி அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, அவருக்கு வந்து நெறைய அந்த படத்தோட கதைகள் வந்து ஃபாரின்ல இந்த மாரி தான் வந்து எடுத்த மாரி தெரியுது. லண்டன் இந்த மாரி இடங்கள்ல எடுத்த மாரி தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து கதை எந்த மாரி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா ஒரு லவ் பேஸ்டான ஒரு படம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதர்வா அவர்கள வந்து தமிழ் சினிமா ரொம்ப அழகா வந்து ஏத்துக்குச்சு. அவருடைய டேலண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாரி ஆகாஷும் செம்மையா வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம். கேம் சேஞ்சர் அடுத்து. இந்த கேம் சேஞ்சர் படம் வந்து எல்லாருமே அதாவது மொத்த இண்டஸ்ட்ரியும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் 2க்கு அப்புறமா சங்கர் சாருக்கு எல்லாரும் ஓகே இந்த படத்துல வந்து கண்டிப்பா வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில முதலா வந்து சங்கர் சார் வந்து என்ட்ரி குடுக்குறாரு. அதுவும் ராம் சரண் மூலமா. அவரும் சொல்லியிருப்பாரு. இந்த ராம் சரண் மூலமா இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் படம் வரது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் 3 டைப் ஆஃப் ராம் சரண பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து எஸ்.ஜே. சூர்யா சார், அப்புறம் வந்து சமுத்திரக்கனி சார், பாபி சிம்மா அவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய்லர் கட்ல வந்து பார்த்திருப்போம். கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த கேம் சேஞ்சருடைய சேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். 10 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு படம். சிபி அவர்கள் வந்து இங்க பாருங்கங்க பொங்கலுக்கு இந்த படத்த ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லுக் வந்து ஒரு பட்டைலாம் போட்டு லுங்கி கட்டி ஒரு மாரி ஒரு ரா லுக்ல இருக்கிறாப்ல. நெறைய கமெண்ட்ல வந்து பார்க்கும்போது நெறைய என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "என்னப்பா கைதி கார்த்தி மாரி இருக்காப்ல" அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த படத்தோட பேக்கிரவுண்ட்ல வந்து இந்த இந்த போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் நடிச்சுட்டு 10 ஹவர்ஸ் அப்படின்னா, இந்த 10 மணி நேரத்துக்குள்ள ஏதோ சம்பவம் நடக்குதா? அதுதான் அ இந்த படத்தோட கதையா இருக்குமா? இல்ல 10 மணி நேரத்த வச்சு தான் அந்த கதையா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்லயே தெரியுது. பட் அது என்ன மாரியான கதைக்களம் அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அதுவும் இல்லாம 2018ல 10 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படமும் வந்திருக்கு. அந்த கதை வந்து அந்த 10 மணி நேரத்த தாண்டி அதுக்குள்ள என்னெல்லாம் விஷயம் நடக்குது அப்படின்றது தான் அந்த கதையா இருக்கும். பட் இது வந்து அதுவே கதைக்களம் வேற மாரி இருக்கும். டைட்டில் தாங்க ஒண்ணா இருக்கும். மத்தபடி கதை வேறயா தான் இருக்கும் கண்டிப்பா. சிபி அவர்கள் வந்து இப்ப ஒவ்வொரு கதை எடுக்கும்போதும் அது ஏதோ ஒரு டிஃபரெண்ட்ட கண்டிப்பா குடுத்துட்டே இருப்பாரு. அவருக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா, அவர் படங்கள்ல கண்டிப்பா பண்ணாரு அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கும். நமக்கு வந்து சொசைட்டிக்கு எடுத்துக்கிற மாரி ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 10 ஹவர்ஸுக்கு கொஞ்சம் காத்திருப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வருணன் அப்படின்னு ஒரு படம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேப்ரியலா இவங்கலாம் வச்சு நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ் அவர்களும், சைந்தவி அவர்களும் சேர்ந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காங்க, காதலே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து அந்த இரவோடி நீ அந்த அந்த பாட்டோட ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக காத்திருக்கு. அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்ச நாள்ல அடுத்த அப்டேட் வந்து ஏன் இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அடுத்து ஏதாவது ஒரு படத்தோட அப்டேட் குடுக்குற கூட வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் வந்து அடுத்து வந்து அப்டேட் பண்றேன். இந்த படங்கள்ல எந்த படங்களுக்கு நீங்க வெறித்தனமா காத்துட்டு இருக்கீங்க? எந்த படம் வந்து உங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்? அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens.